எங்களை மிஞ்சிட்டோடா தம்பி, நான் உன்னோட விளையாடும்போது உனக்கு இவ்வளோ எபிலிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த வெற்றி உனக்கே வந்து சேரும் என்று, அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் மோதுறாங்க இல்லையா, பெர்த்தில் நடந்துக்கிட்டு இருக்குங்க. பெர்த்தில் பேட்டை பண்ணிட்டாங்க இந்திய பவுலர்ஸ் அண்டு ஒரே ஒரு இந்திய பேட்ஸ்மேன். ஓகேவா, அவர் குறித்து தான் ஹெட்டு வந்துட்டு பேசியிருக்காருங்க. எங்கள் ஹெட்டை வெடிக்க வச்சிட்டாரு. எப்பட்றா எங்கள் மண்ணில் வந்துட்டு எங்களாலேயே ஆட முடியலை, நாங்கள் கொலாப்ஸ் ஆயாச்சு இந்த ஆடுகளத்தில். அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹெட்டு 100% பவுலிங்க்கு சாதகமாக இருக்குது, சீமர்ஸ்க்கு சாதகமாக இருக்குது. இங்கே வந்துட்டு 20 ரன் அடிக்கிறதே கஷ்டம். இங்கே எப்படா அந்த மனுஷன் வந்துட்டு 41 ரன் அடிச்சாப்புல. அதாவது நிதிஷ் ரெட்டி தாங்க ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் ஆஸ்திரேலியாலையும் சரி இந்தியாலையும் சரி வர்றாங்க போகிறாங்க போகிறாங்க வர்றாங்க, மின்னல் பாமா மின்னல் அந்த மாதிரி தான் விக்கெட் போய்கிட்டே இருந்தது. வர்றாங்க போகிறாங்க வர்றாங்க போகிறாங்க போகிறாங்க வர்றாங்க. பட் இந்த ஆடுகளத்தில் சரச்சரன்னு இந்தியா பேட் பண்ணும்போது 8 விக்கெட் போகும்போது நிதிஷ் ரெட்டி அங்கே வந்து 41 ரன், ஒரு சிக்ஸர் அண்டு 6 பவுண்டரி வீசினாருங்க. அந்த 41 ரன் தான் இந்திய டீமுக்கு முதல் நாளே வெற்றியை தேடி தந்திருக்கு என்றே சொல்லலாம். இந்த ஆடுகளத்தில் இந்த பையன் இப்படி விளையாடுறானா, இவனுக்கு வேற லெவல் எபிலிட்டி இருக்குது. இந்த பையனை இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு விட்டுறாதீங்க. 10 ஹர்திக் பாண்டியாவா இந்த பையன் வந்துட்டு எதிர்காலத்தில் உருவாவான். இவனால தான் உங்களுக்கு இந்த பெர்த்தில் வெற்றி கிடைக்க போகிறது என்றும் சாலிட் பண்ணியிருக்காருங்க டிராவிஸ் ஹெட். ஏன்னா 2 பேருமே எஸ்ஆர்ஹெச் அணியில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஆஸ்திரேலியா வந்துட்டு அங்கே ஒன்றுமே பண்ண முடியலைங்க. இன்றைக்கி இந்தியா ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் மோதினாங்க இல்லையா, பெர்த்தில் டெத் ஆகிட்டாங்க கம்ப்ளீட்டாக. 67-7 பெர்த்தில் லோ ஸ்கோர் அடித்தது இதுவே முதல் முறை. ஓகேவா, அதாவது பெர்த்தில் வந்துட்டு இதுதான் ஆஸ்திரேலியா அடித்த லோ ஸ்கோர் என்றே சொல்லலாம். 90 ரன்குள்ளே ஆல் அவுட் ஆக போகிறாங்க. ஏன்னா சீமர்ஸ்க்கு தாறுமாறாக இருக்குது, இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. ஆமாம், மிகப்பெரிய பேட்டரே திணறும் போது நாளைக்கு டெய்லண்டர் பேட்ஸ்மேன் தான் 3 விக்கெட்டை இந்தியா எடுத்துப்படுவாங்கன்னு வைங்களா. அது சிராஜெல்லாம் சீட்டா வேகத்தில் போடுறாரு. பும்ரா 159 தொட்டிருக்காருங்க. அதனால தான் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களாம் சீனியர் பவுலர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸு, அவங்க ஆஸ்திரேலியா மண்ணில் விளையாண்டுருக்காங்க. ஆனால் இந்த பையன் நிதிஷ் ரெட்டி பழக்கமில்லாத ஆடுகளத்தில் பங்கம் பண்ணியிருக்கானா, சான்ஸே இல்லை. இவனை விட்டுறாதீங்க. இந்த பையனுக்காண்டியே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா இந்த பையனுக்கு பயம் இல்லை. பயம் இல்லாமல் எவன் விளையாடுறானோ, அச்சம் தவிர்த்தவன் தாங்க உலகத்தில் சாதனையாளராக முடியும். அந்த சாதனை இவங்கிட்ட இருக்குது. சாதனை மன்னனா உருவெடுப்பான் என்றும் டிராவிஸ் ஹெட் வந்துட்டு சல்யூட் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. எதுக்கு இதை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, இந்திய டீமில் 11 வீரர்கள் இருக்காங்க, ஆஸ்திரேலியா டீமில் 11 வீரர்கள் இருக்காங்க. இந்த 22 பிளேயர்களை கால்குலேட் பண்ணும்போது பெர்த்தில் வந்துட்டு இவர் தாங்க அதிக ஸ்கோர் அடிச்சிருக்காரு. ஏறத்தாழ 50 நெருங்கியிருக்காரு தனது முதல் டெபியூ டெஸ்ட்டில். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் இவருக்கு எந்த லெவலில் எபிலிட்டி இருக்குன்னு. அதனால தான் இந்த பையனை விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்காருங்க. முதல் டே தாங்க கம்ப்ளீட் ஆகிருக்கு. 83 ரன் இந்தியா லீடில் இருக்காங்க. நாளைக்கு இறுதியாக முடிஞ்சிரும்னு வைங்களேன். 2வது நாள்லேயே இந்த டெஸ்ட்டு முடிஞ்சிடும். ஏன்னா ஆடுகளம் மந்தமாக தான் இருக்குது. 70-80 ரன் அடிக்கிறதே மிகப்பெரிய கடினம். ஓகேவா, ஆனால் முதல் 2 நாள் இப்படி இருக்குமாமா, அகோரத்தனமா. ஆனால் அடுத்து வர 3 நாள் ஸ்பின்னுக்கு தான் சாதகமாக இருக்குமாமா. ஓகேவா, அதனால் நாளைக்கே இந்த மேட்ச் முடிய வாய்ப்பு இருக்குது. எந்த டீம் லீட் இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ண முடியுமாமா. பட் இந்தியா இப்போதைக்கு 83 ரன் லீடு, டெஃபினட்டாக வின் பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன். இந்தியா வின் பண்ண தான் 100% வாய்ப்பு இருக்குது. இந்த ஆடுகளத்தில் ஒன்றுமே பண்ண முடியலையான்னு ஆஸ்திரேலியா பேட்டர்ஸே வந்துட்டு வெளிப்படையாக முதல் டே கம்ப்ளீட் ஆன பிறகு பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஓவரால் இந்திய சீமர்ஸை வந்துட்டு சமாளிக்கவே முடியலைன்னு இவங்க சொன்ன மாதிரியே சம்காரம் பண்ணிவிட்டு முதல் டெஸ்ட் இந்தியா பிரம்மாண்டமாக வின் பண்ணுவாங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. அண்ட் நிதிஷ் ரெட்டி இவ்வளோ பெரிய கிரிட்டிக்கல் ஆடுகளத்திலையும் தனது டெபியூ சீரீஸில் 41 ரன் அடிச்சிருக்காருங்க. இவருக்கு ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கா? டேக் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க.